ஸோ குட் மார்னிங் பை எல்லாருக்குமே. இன்னைக்கு கற்றுக்க போகிற டாபிக் ஒரு மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெசனில் ஒரு சின்ன ஃபார்முலா ரிவிஷனு. ஏன்னா ஈவினிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்காக மூவிங் சார்ஜஸ் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட். இந்த லெசனோட இன்னொரு பேர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். ரைட்டா? இதில் முதலாக நீங்கள் கற்றுக்கிட்ட ஃபார்முலா, ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் வழியாக ஐ கரண்ட் போகுது. அங்கிருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த பாயிண்டில் ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறது இந்த லென்த்து தான் கன்சிடர் பண்ணுறோம், டிஎல். அப்போது ஐடியலோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? ஐடியல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்குமான ஆங்கிள் தான் தீட்டா. பயட்-சாவர்ட் லா என்ன சார் சொல்லுது? டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு ஃபார்முலான்னு கற்றுக்கிட்டீங்க. மியூ நாட்டோட வேல்யூ 4 பை இன்ட்டு 10⁻⁻7ன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. டிபி வெக்டார் வேணும்னா மியூ நாட் பை 4 பை ஐடியல் சைன் தீட்டாக்கு பதிலாக ஐடியல் வெக்டார் கிராஸ் போட்டுக்கோங்க, ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயரு. ஆர் கேப் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆர் கேப் இஸ் நத்திங் யூனிட் வெக்டார் விச் இஸ் ஆர் வெக்டார் பை ஆர். அதனால டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் பை ஆர் கியூபு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கிவன் பை ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எப்படி சார் யூஸ் பண்ணுறது? ஒரு கண்டக்டர் கேரிங் எ கரண்ட் ஐ. இப்போது உங்களோட ரைட் ஹேண்டோட தம்ப் ஃபிங்கரை இங்கே ப்ளேஸ் பண்ணுங்க, இங்கே ப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ நகல்லாம் அழகாக போடுறேன் பார். அப்போ ப்ளேஸ் பண்ணிங்கன்னா மீதி 4 ஃபிங்கரும் இந்த பக்கமாக இருக்கும்ல, ஏன்னா ரைட் ஹேண்டில் ரைட் தானே. ஆக்சுவலாக இப்படி பிடிச்சிருப்பீங்க, இப்படி பிடிச்சிருப்பீங்க. அந்த 4 ஃபிங்கரும் சரி, எங்கே சார் 3 தான் இருக்குது, சரி 4 வச்சுக்கலாம். 4 ஃபிங்கர் என்ன பண்ணுது? இந்த பக்கத்தில் இன்வெர்ட்ஸ் உள்ளே போகுது, தெரியுதா? அப்படி உள்ளே போகுது. அப்படியே இந்த கண்டக்டரை சுற்றி வரும்பொழுது வெளியில் இப்படி வெளில வரும், அப்போ டாட்டு. ஃபிசிக்ஸில் இன்ட்டு போட்டால் இன்வேர்ட்னு அர்த்தம், டாட் போட்டால் அவுட்வேர்ட்னு அர்த்தம். கடைசியாக நீங்கள் டைரக்ஷன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே ஐ கரண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போது உங்களோட தம்ப், ரைட் ஹேண்டோட தம்பை இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். தம்பை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா டவுன் கீழே, உள்ளே போயிட்டு மேலே வெளியில் வரும். பாருங்கள், மீதி 4 ஃபிங்கரும் கீழ் வழியாக, அதாவது இப்போ நான் 2ஆம் நம்பர் வழியாக உள்ளே போயிட்டு 1ஆம் நம்பர் வழியாக வெளில வரும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கிவன் பை ரைட் ஹேண்டோட தம்ப் ரூல். கரண்ட் போகிற டைரக்ஷனில் உங்களோட தம்பை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா 4 ஃபிங்கர் உள்ளே போச்சு, அதாவது கிரவுண்டை நோக்கி போச்சுன்னா இன்ட்டு, வானத்தை பார்த்து போச்சு அப்படின்னா டாட்டு. அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட், இந்த ஃபார்முலா எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது, ஒரு ஃபுல் சர்க்குலர் காயில் வழியாக ஐ கரண்ட் போகும் பொழுது சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? இதோட ரேடியஸ் மேபி ஆராக இருக்கலாம், ஏவா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2r. இது ஃபுல் சர்க்கிள். பாதி சர்க்கிளாக இருந்தால் பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4r. 90 டிகிரி விச் மீன் 1/4 சர்க்கிளாக இருந்தால் மியூ நாட் ஐ பை 8r. ஜென்ரலாக சொல்லுங்கள் சார் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. மியூ நாட் ஐ பை 2r இன்ட்டு தீட்டா பை 2π. தீட்டாவுக்கு 2πன்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் வந்துடும். தீட்டாவுக்கு பைன்னு கொடுத்தீங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் கிடச்சிரும். தீட்டாவுக்கு π/2ன்னு கிடச்சிங்கன்னா 1/4 சர்க்கிள் வந்துடும். இனி எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 60 டிகிரி π/3ன்னு கொடுங்க, 120 டிகிரி 2π/3ன்னு கொடுங்க. ரைட்டா? அப்போ தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் எந்த ஆர்க், எந்த வேல்யூக்கு வேணாலும் உங்களால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும். கரண்ட்டோட டைரக்ஷனை பொறுத்து இன்டா டாட்டான்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே தம்பை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே இன்ட்டு, இங்கே டாட்டு. கரெக்ட் தானே? அப்போ இங்கே தம்பை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே தம்பை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மேலே டாட்டு, இந்த இடத்துல இன்ட்டு. ரைட்டா? அந்த வழியாக வெளில வந்து இந்த வழியாக உள்ளே போகும். ஸோ சர்க்குலர் கொஷின்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர், கரண்ட் கேரிங் வயர் வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம்.
ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் வயர்ல கரண்ட் போகுது. அப்ப இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? ஜெனரல் ஈக்குவேஷன் ஏற்கனவே உங்களுக்கு நான் கத்துக் கொடுத்தது தான். ஸோ B = μ0I/4πa இங்கிருந்து sin phi1 plus sin phi2 இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கத்துக்கிட்டீங்க. phi1 phi2 90 எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் கேஸ் இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். அப்ப B = μ0I/2πa இந்த ஃபார்முலா நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன்றது இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வயர்ல இருந்து அட் பாயிண்ட் வரைக்கும். ஒருவேளை ஃபுட் ஆஃப் த லாங் வயரா இருந்ததுன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். B = μ0I/4πa. இதே செமி இன்ஃபனைட்டா இருந்ததுன்னா B = μ0I/4πa இங்கிருந்து 1 + sin θன்னு கத்துக்கிட்டோம். அடுத்ததா ஒரு சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா சார் இருக்கும்? B μ0 Ni இந்த ரேடியஸ் rன்னு சொல்லி கொடுத்தேன். by 2 × r² + x² whole power 3/2. இந்த ஃபார்முலா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதில் கொஷின் இந்த B வேல்யூ கொடுத்துருவாங்க, எக்ஸுக்கு கேட்பாங்க. இந்த B வந்து B/8 இருக்கு, B/27 இருக்கு, B/64 இருக்கு, B/125 இருக்கு, B/2√2 இருக்கு. இப்படிலாம் இருந்தா எக்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. ரொம்ப பிரமாதமான மாடல் பாரு. அதுக்கு சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? 1 + x² r² whole power 3/2 = அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் போட்டுக்கோங்க. 8 இருந்தா 8. இப்போ 8 இருந்தா 2 கியூப்னு ஆகும். கியூபு போயிடும். அதே 27 இருந்தா 3 கியூப்னு ஆகும். 64 இருந்தா 4 கியூப்னு ஆகும். எல்லாத்துலேயும் இந்த கியூபை கேன்சல் பண்ணிட்டு இந்த x²/r² இங்கே வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி இது அந்த பக்கம் போயிட்டு, ஏன்னா ஏன் ஸ்கொயர் பண்ணால் இங்கே ரூட் இருக்குல்ல 1/2. அப்போ x²/r² இந்த -1 அந்த பக்கம் போயிடும், +1 அந்த பக்கம் போனால் -1 ஆகிடும். சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ரைட்டா? இது வரைக்கும் தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதில் தான் சம் போட போகிறோம். அதனால் இந்த ஃபார்முலா மட்டும் சும்மா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே.